சேனல் வச்சிருந்தேன் அழகா வீடியோ போட்டேன் ஒண்ணு விளங்கல டியூக் 200 BS6 ஜென்ரேஷன் 3 இந்த வண்டிக்கு வந்து அண்டர்பெல்லி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ மழை பெஞ்சு ஃபுல்லாக ரன்னிங்கில் போகிறப்ப ஃபுல்லாகவே இந்த இடத்துல மட் அடிச்சிடும். அதுக்காக இது இந்த அண்டர்பெல்லி KTM RC 390ஓடது 390 BS4 இல்லை 3ஓடது தான் இது. இது அப்படியே பக்காவாக இது சூட் ஆகும். அதை நம்ம எப்படி இந்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு போல்டையும் கழட்டிக்கணும். இந்த கிராஷ் கார்டு போல்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 mm அலைங்கி அதை வச்சு ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 14 mm அதுக்கு வந்து இது போல் பாக்ஸ் டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணி ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ ஒன் சைடு கழட்டியாச்சு. ஸோ இது போல் ஒரு கிளாம்ப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி கிளாம்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படி போட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. டபுள் சைடு அது போல் ரெடி பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி கிளாம்ப் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ப்ரே பெயிண்ட்டு. நீங்களும் அதே போல் பண்ணிக்கோங்க. இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா சென்டரில் எப்படி வரும், இந்த போல்டரை வச்சு இப்படி மவுண்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா இப்படி மவுண்ட் ஆகும். இது இந்த இடத்துல இப்படி மவுண்ட் ஆகும். இதுதான் ஆக்சுவலி இப்படி மவுண்ட் ஆகும். ஸோ நம்ம ரைட் சைடு இப்போ கிராஷ் கார்டு கேட்டுட்டோம். இதே போல் லெஃப்ட் சைடும் போய் இதே போல் கேட்டுக்கணும். அந்த சைடு இது ஸ்பேனர் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5 mm அலைங்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கழட்டியாச்சு. அதுபோல் கீழையும் லெஃப்ட் சைடும் கிராஷ் கார்டுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்ச கிளாம்ப்பு ஃபிக்ஸ் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ கீழே இருக்க இந்த போல்டை மட்டும் போட்டு கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ இந்த அண்டர்பெல்லியில் இந்த இடம் மட்டும் கட் ஆகும் லைட்டாக. இந்த சைலன்சர் இடத்துல இடிக்கிறதால இந்த இடத்த மட்டும் லைட்டாக அப்படி கட் பண்ணணும் இன்சைடாக. அதை கட் பண்ணால் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கிளாம்ப்பு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. ஸோ அதனால் ஒரு 8 mm போல்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த சைஸுக்கு. சரி, இது போல் ஒரு 8 mm போல்டு ஒன்று இருந்துச்சுன்னா இங்கே கேப் இருக்கும். இந்த ஹோல்டில் இது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடில் வரும் வெளியே. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. அதே போல் கீழே இங்கேயும் இதே போல் போல்டு ஹோல் ஒன்று வரும். இதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்பை கட் பண்ணிக்கணும். ஏன்னா சைலன்சரில் வந்து அந்த இடத்துல பெண்டு இடிக்கும். அதனால் இந்த இடத்த ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது உள்ளே இங்கே எங்கேயாச்சும் இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதையும் சேர்த்து கட் பண்ணிடணும். இது ஓகே. ரெண்டு ஸ்டெப் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூணாவது கூட கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டு தோணா இதுதான் நீங்களே
அப்படியே பாஸ் பண்ணிக்க. மயிலுக்கு ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா நான் 5 சேனல் வச்சு